காத்தாலையில் டிவி எல்லாம் பேண்டு போச்சு, மியூசிக் ப்ரோக்ராம்லாம். சரி, இந்த ஒரு இயற்கையான தலைங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுது. யாழ்ப்பாணத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் ஒழுங்கமைக்கப்பட்ட இசை நிகழ்ச்சி திடீர் மழை மற்றும் காற்று காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்குள் செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் ஒரு இசை நிகழ்வு ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அந்த இசை நிகழ்ச்சி இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார வெளியரங்கில் இடம்பெறுவதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தென்னிந்தியாவின் பிரபலமான தொகுப்பாளியான அர்ச்சனா, அதுதவிர சீத்தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம் நிகழ்ச்சியில், அதாவது இறுதியாக நடந்து முடிந்த சீசனில் பங்கு பெற்றிய போட்டியாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுதவிர சீத்தமிழ் புகழ் சதீஷ் இசைக்குழுவினரும் இதிலே கலந்து கொள்வதாக இருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அனைவருமே வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒத்திகையிலும் அவர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறு அனைத்து ஏற்பாடுகளுமே பூர்த்தியாக இருந்தது. இது ஒரு கட்டணம் அறவிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு இசை நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று முடிந்ததன் பின்னர் திடீரென்று மழை பெய்திருக்கின்றது. அதை தவிர அதிகமான காற்று வீசியதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக மேடைகளில் இருந்து அதை தவிர பார்வையாளர்களுக்காக போடப்பட்டிருந்த கதிரைகள் முதல் காற்றின் வேகத்தினால் தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பான காணொளிகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் கட்டணம் வசூலித்து ஒரு இசை நிகழ்ச்சியை தனியார் நிறுவனம் நடாத்துவதற்கு இவ்வாறு திட்டமிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியான நிலையில் திடீரென்று அந்த நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவலை அந்த நிறுவனம் வெளியிடவில்லை. தற்பொழுது இந்த நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எப்போது இந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பது தொடர்பான எந்தவித தகவல்களும் தற்பொழுது வரை வெளிவரவில்லை. ஆனால் இது தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். சொந்தங்கள் வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கையான தலைங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுது. உண்மையாக வந்து இந்த ஹரி இன்ஜினியரிங் மற்றும் ஹரி ஆர்ட்ஸ் நிறுவனங்கள் நடத்த இருந்த இந்த சீத்தமிழ் லிட்டில் சாம்ஸ் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் வந்து நடக்க இருந்தது. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெல் பேக் ஒரு 5000 பீப்புளோடு எல்லாமே ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு நிலைமையில் வந்து நடத்த இந்த ப்ரோக்ராம் வந்து செட்டியாக வந்து நாங்கள் ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னம் வந்து இயற்கை செட்டியான காட்டும் காற்றோடு சேர்ந்து ஒரு மழையோடு வந்தார். அந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணலாம் போகுது. உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் மக்கள்கிட்ட வந்து இயற்கை நிறுத்தம் செய்த வேலை, ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து நம்பிக்கை போடுறோம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வித்தின் 5 டேஸில் இதை வந்து எப்போ நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி அந்த டேட் அறிவிக்க இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் யாழ் மண்ணில் திருப்பி நடக்கும். அதுக்கு நாங்கள் முழு உத்தரவாதம். அதாவது வந்து இன்னொரு 5 நாளைகளில் என்ன நாள் எந்த இடத்துல இதை விட நாங்கள் இன்னும் சிறப்பாக போவைக்கா செய்வோம்ன்றதை மக்களுக்கு நாங்கள் உறுதிமொழி அளிக்கணும். அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த நீங்கள் டிக்கெட்டை கீப் பண்ணுங்கள். அந்த டிக்கெட் நீங்கள் ஹையில் வச்சுருந்தா அந்த டிக்கெட்டோட உங்களுக்கு திருப்பி நடக்கிற ப்ரோக்ராமுக்கு நாங்கள் அதை அலோட் பண்ணுவோம். அதைத்தான் நாங்கள் உடனடியாக இந்த காணொலியை பதிவு செய்கிறதுக்கான முக்கிய காரணமாக தான் என்றால், தயவுசெய்து இந்த டிக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் கீப் பண்ணுவோம். அந்த டிக்கெட்டோட நீங்கள் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகல உங்களை அந்த டிக்கெட்டோடய நாங்கள் விடுவோம். இந்த ப்ரோக்ராம் கட்டாயம் திருப்ப மீளுவதாக இருக்கிறோம். இந்த கட்டாயம் இந்த ப்ரோக்ராம் திருப்பி நடக்கும். நாங்கள் வித்தின் 5 டேஸுக்குள்ள அந்த டேட் வந்து எப்பன்றதை திருப்பி உங்களுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் ஒரு 15-20 நாளைக்கு நாங்கள் திருப்பி செய்கிறதுக்கான முழு ஏற்பாடும் திருப்பி செய்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே எங்களுக்கு தயவு செய்து இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். கட்டாயம் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் திருப்ப செய்வோம், நாங்கள் வடிவ செய்வோம்ன்றதை உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறோம். தயவுசெய்து இந்த டிக்கெட் எல்லாத்தையுமே கையில் வச்சிருவோம். நாங்கள் திருப்ப வந்து வரைக்கும் அந்த டிக்கெட்டோடு உங்களை அனுமதிப்போம். நன்றி, வணக்கம்.